அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இந்த வீக் ஒரு ஸ்பெஷலான லாங் வீடியோ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங். உங்களுக்கு க்ராசரி ஐட்டம் வந்து நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்பையும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய வீடியோ கண்டினியூ ஆகுது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வெளியே சில்லுன்னு காற்று அண்ட் கொஞ்சமாக மலை சாரலோடு எங்களுக்கு பிடிச்ச சாங்கை கேட்டுக்கிட்டு எங்களுடைய டிரைவிங் கண்டினியூ ஆச்சு. நான் இப்போது நம்மளுடைய மந்த்லி கிராசரி வாங்கிறதுக்காக டிமார்ட்டுக்கு தான் வந்திருக்கேன். லாஸ்ட் டைம் என்னுடைய டிமார்ட் ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு ஒரு சிஸ்டர், நீங்கள் டிமார்ட்டில் வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கான லாங் வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அங்கேயே ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனியாக வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். பட் என்னால் அங்கே ஐட்டம் வாங்குறதுல மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ வீட்டுக்கு நான் என்னென்ன ப்ராடக்ட் எந்தெந்த பேஸில் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க பாருங்கள், இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லார் கிச்சன்லேயும் காலியாகிற ஒரு ஐட்டம் தான் ஆயில். எவ்வளோ வாங்கினாலும் நமக்கு தீந்துடும் இல்லையா? நான் சன்ஃப்ளவர் ஆயில் 3 லிட்டர் வாங்கிக்குவேன். இது எனக்கு பூரி, சப்பாத்தி அண்ட் கபாப், ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ஃபார்ச்சூன் பிராண்டில் கடலை எண்ணெயுமே 2 லிட்டர் வாங்கிக்குவேன். டோட்டலாக 7 லிட்டர்ஸ் ஆயில் வாங்கியிருக்கேன். பட் இதுவுமே எனக்கு மந்த்லிக்கு 10 மணி கேட்டால் கண்டிப்பாக காலி ஆகிடும். நெக்ஸ்ட்டு கடலை எண்ணெய். இது நான் சப்பாத்தி, தோசை, குழம்புக்கெல்லாம் ஊற்றுறதுக்கு கடலை எண்ணெய் தான் மெயினாக யூஸ் பண்ணுவேன். ஸோ கடலை எண்ணெயுமே 2 லிட்டர் வாங்கியாச்சு. கூடவே 2 லிட்டர் தேங்காய் எண்ணெய். அதிகமாக பொரியல், குழந்தைங்களுக்கு செய்கிற ரைஸ் ஐட்டம் எல்லாமே தேங்காய் எண்ணெய் தான் செய்வேன். ஸோ அதுக்காக 2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் அண்ட் பார்த்திங்கன்னா கல்லுப்பு, சால்ட் உப்பு இந்த மாதிரி எல்லாம் வாங்கியாச்சு. கூடவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜாகரி பவுடரும் வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பாஸ்தாவில் பார்த்திங்கன்னா இந்த ஹோம் செஃப் பாஸ்தா தான் நான் எப்பயுமே சூஸ் பண்ணுறது. ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாஸ்தா. ரேட்டும் பார்த்திங்கன்னா பரவாயில்ல, அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேகி. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இல்லையா? ஸோ அதனால் அதை 8 பேக் இருக்கிற மாதிரி 2 வாங்கிக்குவேன். வீக்லி ஒன்ஸ் தான் செஞ்சு கொடுப்பேன், அதிகமாக செய்ய மாட்டேன். நெக்ஸ்ட்டு அனில் சேமியாவில் பெரிய பேக்கெட்டாக 2 வாங்கிடுவேன். அது எனக்கு 1 மந்த்துக்கு ரொம்பவே வீக்லி ஒன்ஸ் தான். சேமியா, அவல் எல்லாமே வீக்லி ஒன்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டு அல்லது டின்னரில் இருக்கும். அவல் பார்த்திங்கன்னா நான் லேஸான அவல் ஒரு பேக்கெட் வாங்கினேன் அண்ட் ரெட் அவலுமே ஒரு பேக்கெட் வாங்கிட்டேன். ரெண்டுமே ½ kg இருக்கிற மாதிரி வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ரவா டோட்டலாக 2 kgs வாங்கிட்டேன். ரவா தோசை எதுக்காக இருந்தாலும் யூஸ் ஆகும் இல்லையா? அண்ட் இட்லி ரவா அண்ட் கோதுமை ரவா இதுவுமே ½ kg வாங்கிக்குவேன். இப்போது நான் டயட்டில் அதிகமாக இருக்கிறனால ராகி ஃப்ளோருமே கொஞ்சம் 2 kg அளவுக்கு வாங்கிக்கிட்டேன், ராகி தோசை எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாத்தோட ஃபேவரட் பரோட்டா. அதுக்கு வீக்லி ஒன்ஸ் பரோட்டா கம்பல்சரி இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு 3 kg மைதா. அப்புறம் ஹுனாஃபா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு ரொம்ப மெல்லிசான சேமியானும் வாங்கியிருக்கேன். ஹுனாஃபா ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை இந்த மாதிரி ஐட்டமும் வாங்கிட்டேன். ராகியெல்லாம் ஆல்ரெடி வீட்டில் இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் வாங்கலை. ஓட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ டயட்டில் அதிகமாக இருக்கிறனால நைட் டைமில் ஓட்ஸ் குடிச்சிட்டு படுக்கிறதுக்காக ஓட்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோ சனா. இது நான் பசிக்கும்போது சாப்பிட்டுக்கிறது லைட்டாக. ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி ஐட்டம் மட்டும் தான் சாப்பிட்றது. வேறு எந்த ஆயில் ஃபுட்ஸுமே எடுத்துக்கிறது இல்லை. அப்புறம் ஆயிலில் இன்னொரு ஐட்டத்தை மறந்துட்டேன், இதயம் நல்லெண்ணெய். இது மந்த்லி ½ லிட்டர் வாங்கிடுவேன். ரொம்பவே ஹெல்த்தி இல்லையா? ஸோ அதுக்காக. நெக்ஸ்ட்டு பிஸ்கட்டில் பார்த்திங்கன்னா குட் டே பிஸ்கட் ஃபேமிலி பேக்காக வாங்கிடுவேன். எங்கள் அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக. அப்புறம் வேஃபர்ஸ் குழந்தைங்களுக்கு விட்டாமரி பிஸ்கட் அண்ட் ஓரியோ பிஸ்கட். ஓரியோ பிஸ்கட் பார்த்திங்கன்னா நான் மந்த்லி ஒன்ஸ் தான் வாங்கி கொடுப்பேன். இந்த டிமார்ட் ஷாப்பிங் போகும்போது மட்டும்தான். பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் இருக்கிறது. ஸோ அதுக்காக. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சில்லி ஃப்ளேக்ஸ், மசாலா ஐட்டம்ஸ்லாம், சில்லி ஃப்ளேக்ஸு, சிக்கன் கபாப் மசாலா பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற நிறைய ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த தடவை தான் ஆச்சி வாங்கியிருக்கேன், கபாப் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. மேகி மசாலா ஃபேமிலி பேக்காக 12 பீசஸ் இருக்கிற மாதிரி வாங்கிடுவேன். நிறைய பொரியல் அண்ட் சேமியா செய்யும்போது, வெஜிடபிள் சேமியா செய்யும்போதுலாம் மேகி மசாலா போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் வெந்தயம், சீரகம், கடுகு இந்த மாதிரி ஐட்டம்லாம்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சர்ஃப் எக்ஸல் ஈஸி வாஷ் டிட்டர்ஜென்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் எப்பயுமே. அதாவது என்கிட்ட ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின் இருக்கும்போது லிக்விட் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன் சர்ஃப் எக்ஸலில். பட் எனக்கு இப்போ வந்து நார்மல் வாஷிங் மிஷின் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் எப்பயுமே சர்ஃப் எக்ஸல் ஈஸி வாஷ் ப்ளூ தான். அதில் வந்து எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அதோடய ஃப்ராக்ரன்ஸ் வந்து எனக்கு க்ளோத் வாஷ் பண்ண பின்னாடியுமே அதோடய ஃப்ராக்ரன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நெக்ஸ்ட்டு பேஸில் வந்து பார்த்திங்கன்னா கோல்கேட் மேக்ஸ் ஃப்ரெஷ்ஷே தான். அதுவுமே எந்த சேஞ்சஸும் கிடையாது. எப்போ போனாலுமே கோல்கேட் மேக்ஸ் ஃப்ரெஷ் தான். அதில் ப்ரஷ் பண்ணால் மட்டும்தான் எனக்கு மார்னிங் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்னஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே இருக்க கூலிங் கிறிஸ்டல்ஸ் வந்து நிறைய பேர் பிளாஸ்டிக்னு சொல்கிறாங்க. பட் ஆனாலும் என்ன ஆனாலும் எங்கள் ஃபேமிலியில் மேக்ஸ் ஃப்ரெஷ் பேஸ்ட்டு தான் எப்பயுமே யூஸ் பண்ணுறது. அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹேண்ட் வாஷிங்லாம் இருக்கும் இல்லையா, இன்னர்ஸு, குழந்தைங்களோட சாக்ஸ், இந்த மாதிரி ஐட்டத்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக டைடு பார் தான் வாங்குவேன். வேறு எந்த பாருமே வாங்க மாட்டேன். டைடு எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். சர்ஃப் எக்ஸல் பார்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். பட் ரொம்ப கரையிற மாதிரி இருக்கும். அதுக்காக டைடு வந்து நார்மலாக இருக்கும். அதுக்காக டைடு வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோப்பில் வந்து பார்த்திங்கன்னா குளியலுக்கு சிந்தால் சோப் இந்த தடவை வாங்கியிருக்கேன். எங்கள் வீட்டில் குளிக்கிற சோப் மட்டும் மந்த்லி ஒன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் ரொம்ப பெஸ்ட்டான சோப்லாம் சிந்தால் சோப் சொல்லலாம். நாங்கள் வந்து டிமார்ட் போகும்போது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதுக்காக குளிக்கிற சோப்பில் வந்து மாற்றிக்கிட்டே இருப்போம். ஏன்னா ஒவ்வொருத்தருமே ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுறனால ஸ்கின்னுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு, உடம்புக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு சோப்பில் மட்டும் எங்கள் வீட்டில் மந்த்லி மாறிக்கிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் பாத்ரூம்க்கு ஃப்ரெஷ்னருக்காக உடனல் ஏர் பவர் பேக்கெட் வாங்கியாச்சு. இது வந்து பை 3 get 1. இது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி 30 டேஸ்க்கு இருக்குன்னு தான் போட்டிருக்காங்க. பட் ஆனால் ரொம்பவே பொய்ங்க. ஒரு 10 டேஸ்க்கு மட்டும் தான் வருது எங்கள் வீட்டிலலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருக்கா? 30 டேஸ் வரைக்கும் லாங் லாஸ்டிங்காக ஃப்ராக்ரன்ஸ் வருதா அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை வேறு எந்த ப்ராடக்ட் நல்ல வந்து ஃப்ராக்ரன்ஸ் தருது அப்படின்னு சொல்லிட்டும் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து டாய்லெட் கிளீனருக்கு வந்து நான் எந்த சேஞ்சுமே பண்ண மாட்டேன். ஹேர்பிக் ஒயிட் சைன் தான். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து எங்கள் வீட்டில் எல்லா டாய்லெட்டுமே ஒயிட் கலராக இருக்கனால இது ஊற்றி தேய்ச்சி விட்டோன்னா அவ்வளோ ஒயிட் கலராக இருக்கும். அந்த ஒயிட் கலர் வந்து சேஞ்சஸே ஆகாது. அதனால் எப்பயுமே அதே தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் 10. இது வந்து பாத்ரூம் கிளீனர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் நான் இதான் யூஸ் பண்ணுறேன். டெய்ல்ஸுக்கெலாம் ரொம்பவே க்ளீனிங் சூப்பராக இருக்குது. இதில் ஹேர்பிக் இருக்குது. பட் இது அதோட டூப்ளிகேட் தான். பட் ஹேர்பிக்கோடு வந்து கம்பேர் பண்ணும்போது ரேட்டும் பரவாயில்ல, க்ளீனிங்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்காக நான் வந்து இதே தான் வாங்குறது. எங்கள் ஊர் டிமார்ட்டில் இந்த ஃபோர்ஸ் 10 கிடைக்கிது. அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் கிளீனருக்கு வந்து பார்த்திங்கன்னா லைசாலே தான். நான் வேறு எந்த இதுவும் சூஸ் பண்ண மாட்டேன். லைசாலில் நான் போகும்போது எனக்கு என்ன கலர் என்ன ஃப்ரேக்ரன்ஸில் பிடிக்குதோ வாங்கிட்டு வந்துடுவேன். இப்போது நம்ம டெய்ரி ஐட்டம்ஸ் பற்றி பார்த்துடலாம். டெய்ரி ஐட்டம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் பன்னீர் எப்பயுமே மந்த்லி 1/2 kg வாங்கிடுவேன். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா மில்கி மிஸ்ட் வாங்கலை, நந்தினியில் வாங்கியிருக்கேன். மோஸ்ட்லி மில்கி மிஸ்ட் வாங்குவேன். பட்டு இந்த தடவை மில்கி மிஸ்ட் வாங்கலை, நந்தினி வாங்கலாம் சேஞ்சஸாக இருக்கட்டும்ன்ட்டு. அப்புறம் மில்க் மேட் வாங்குவேன் ஸ்வீட்ஸ்லாம் செய்கிறனால. அப்புறம் நியூட்டெல்லா குழந்தைங்களுக்கு அந்த ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்து சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக மெயினாக பையனுக்கு பிடிக்கும் ரொம்ப. அப்புறம் அமுல் பட்டர் வந்து எப்பயுமே எங்கள் வீட்டில் வேணும், எதுக்குமே பட்டர். இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் பையனுக்கு இந்த ஹாட் சாக்லேட் வந்து பாலில் கலந்து கொடுக்குறேன். ரொம்பவே விரும்பி குடிக்கிறான். அவன் பால், டீ, காஃபி எதுவுமே குடிக்க மாட்டான். பட் இது அவனுக்கு பிடிச்சிருக்கு. அதனால் இப்போ தான் ஒரு ரீசெண்ட் டேஸில் தான் வாங்கி கொடுக்குறேன். நீங்களும் வேணால் உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ரெடி குலாப் ஜாமுன் இருந்துச்சு. குலாப் ஜாமுன் பார்த்தோட்டியே எனக்கு வந்து டெம்ட் ஆகிடுச்சு. அதுக்காக ரெடி குலாப் ஜாமுன். வீட்டில் குலாப் ஜாமுன் மிக்ஸ் இருக்குது, இருந்தாலும் அதை பார்த்தோட்டியே சாப்பிடணும்னு தோணிச்சு. அதுக்காக ரெடி குலாப் ஜாமுன் அண்ட் எனக்கு பிடிச்ச டார்க் சாக்லேட் அண்ட் வீட்டுக்கு நெய் வந்து பொதுவாக நான் வீட்லேயே நெய் உருக்கிடுவேன். இது வந்து நான் எக்ஸ்ட்ரா பிரியாணி செய்கிறதுக்கு, ஸ்வீட் செய்கிறதுக்கெல்லாம் நெய் ரொம்ப தேவைப்படும். அதுக்காக நெய். கூடவே குழந்தைங்களுக்கு மில்கி மிஸ்டில் யோகர்ட் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் மில்கி மிஸ்ட்டு சீஸ். நான் சொன்னேன் இல்லையா, எல்லாமே மில்கி மிஸ்ட்டில் தான் அதிகமாக வாங்குவேன்னு சொல்லிட்டு சீஸில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்டு சீஸும் வாங்குவேன், ஸ்லைஸ்டு சீஸும் வாங்குவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் வந்து ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. அதுக்காக ஸ்வீட் கார்ன் அண்ட் கூடவே சால்டட் பிஸ்தாவும் 1/2 kg வாங்கியாச்சு. ட்ரை ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துப்போம் வீட்டில் எல்லாருமே. அதுக்காக எப்பயும் பாதாம் வாங்குவோம் 1/2 kg. இந்த தடவை பாதாம் இருந்துச்சு. அதுக்காக கூடவே வந்து மக்கானா வந்து ஈவினிங் டைமில் ஃப்ரை பண்ணி கொடுத்தா பிள்ளைங்க, ஹஸ்பண்ட் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியும் கூட இல்லையா. அப்புறம் பேராஷூட் கோகனட் ஆயில் அண்ட் ஸ்க்ரப்பரில் காலா தான். எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. காலா வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக வரும் ஸ்க்ரப்பர். மந்த்லி ஒன்ஸ் தான் நான் சேஞ்ச் பண்ணுவேன்.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீ தூள் வந்து பார்த்திங்கன்னா 3 ரோசஸ் தான், அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அப்புறம் வந்து அப்பளம், அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்தியா கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்காக விட்ருக்காங்க, ஜம்போ ஆஃபர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 kg இருக்குது டோட்டலாக. இந்த பாக்ஸோடு இருக்குது ஃப்ரீயாக. ஸோ எனக்கு இந்த பாக்ஸ் பார்த்தோடே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இந்த பாக்ஸில் வீட்டில் வேறு ஏதாவது போட்டு வச்சுக்கலாம், அரிசி காலியானட்டி அப்படின்னு சொல்லிட்டு எப்போயுமே 1 kg அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வாங்குவேன், ஃப்ரைட் ரைஸு, பிரியாணி அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு விம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே எந்த சேஞ்சஸுமே கிடையாது. விம் வந்து எல்லோ கலர் விம்மே தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த க்ரீன் கலர் விம்மை விட எல்லோ கலர் விம் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் லூஸ் ஐட்டம்ஸ், இட்லி அரிசி, தூரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பயிறு, பாசிப்பருப்பு, இது எல்லாமே லூஸ் ஐட்டமாக தான் வாங்குவேன், பேக்கெட்டில் வாங்க மாட்டேன். ஏன்னா இதில் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக வாங்குவேன் நான். ஸோ வந்து என்னுடைய டப்பா வந்து 1 kg பிடிக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி வாங்கிட்டோன்னா பிளாஸ்டிக்கில் இல்லாமல் நல்லா பேப்பர்லேயே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். வேணுங்கிற அளவு கொட்டி வச்சுட்டு மீதியை ஒரு பெரிய பக்கெட்டில் போட்டு வச்சுருவேன். எப்பயுமே அந்த மாதிரி தான் பண்ணுறது. அப்புறம் பேக்கெட்டில் வாங்குறத விட இந்த மாதிரி லூஸில் வாங்கும்போது ரேட்டுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் குவாலிட்டியுமே சூப்பராக இருக்கும். குவாலிட்டி பார்த்துட்டு தான் நான் எப்பயுமே வாங்குவேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம், அதாவது கேஷ்யூ நட், பிளாக் பெப்பர், புளி, இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஆல்ரெடி வீட்டில் இருக்குது. எக்ஸ்ட்ராவே லாஸ்ட் மந்த் வாங்கிட்டனால நிறைய இருக்குது. டியோட்ரண்ட், ஃபேஸ் பவுடர், ஃபேஸ் க்ரீம்ஸ் இதெல்லாம் ஆல்ரெடி இருந்தனால நான் இந்த மந்த் அதெல்லாம் வாங்கலை. இன்னும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ஃபர்ட்டு அண்ட் வந்து காஃபி பவுடர் அண்ட் ஷாம்பூ இதெல்லாம் நான் எப்போயுமே ஷேஷே தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுதான் பெஸ்ட்டு. ஒரு பேக்கெட் எடுத்தோன்னா அதை அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம். பாட்டிலாக வாங்கினா அது எனக்கு ரொம்ப வேஸ்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கெட்ஸ் எல்லாம் வாங்கும்போது எப்பயுமே நான் வந்து அதிகமாக ரேட்டையும் எக்ஸ்பைரி டேட்டையும் செக் பண்ணி தான் கண்டிப்பாக வாங்குவேன். இந்த மாதிரி நீங்கள் எப்படியெல்லாம் கிராசரி ஐட்டம் வாங்குறீங்க, என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பை கைஸ்.